ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கரத்தை தொட்ட உன் கரங்கள்லையே நீ நேசித்ததையும் ஆசைப்பட்டதையும் வெற்றிகரமாக ஒப்படைக்க போகிறேன். நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற, எதுக்காக கவலைப்படுற, எது கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு எல்லாமே இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை இப்போதைக்கு முள்ளோடு கூடிய ரோஜா போல வருத்தத்தோடு வேதனையோடு கூடிய கனவுகளாக இருந்தாலும் இந்த வருத்தத்தையும் வேதனையையும் விலக்கி வச்சுட்டு உன் கனவுகளை மட்டும் ரோஜா மலர் போல புன்னகையோடு கூடிய வாழ்க்கையாக நனவாக்கி நிஜமாக்கி தரப்போகிறேன். அதற்கான விஷயங்களை செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்குமாக தான் என் கைகளையே தொடச் சொன்னேன். என் செல்லமே, என்னுடைய கரையை தொட்டதின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் உண்டாகும். இனிமே கவலையை விடு, எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் செல்லமே, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உனக்குன்னு தாய் தந்தை பெரியவங்க பெத்தவங்கன்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் உனக்குன்னு பெருசாக பாசம் காட்டவும் உனக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யவும் இப்போது யாருமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். உன்னை நலம் விசாரிக்க கூட யாருமே இல்லைனாலும் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா உனக்கு துணையா உன் கூடவே தான் இருக்கேன். தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசிச்சு நீ கவலைப்படவோ குழப்பமடையவோ வேணாம். உண்மையிலேயே கூடிய சீக்கிரமே நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகுது. என் செல்லமே, இதுவரைக்கும் நீ பல முறை உன் வாழ்க்கையில் நம்பி நம்பி நிறைய விஷயங்கள் நடக்காமல் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த முறை நீ பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இந்த வராகி அம்மா நானே ஆசீர்வதிக்க என் கரங்களை உன்னை தொடர் செஞ்சுட்டேன். இந்த கரங்களின் மூலமாகவே நீ நினச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன். இதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். எதிர்மறை அச்சமோ எண்ணமோ இன்றி நன்மைகளை மட்டுமே ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைவதற்கான காலம் வந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தையே, உன்னுடைய நீண்டகால வேண்டுதல்களையே இப்போது நிறைவேற்றி கொடுக்க வந்துட்டேன். என் செல்லவி, இனிமே நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்கு. நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மைகளையே செய்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை லக்ஷ்மி கடாட்சத்தோட சந்தோஷமா சீரும் சிறப்போட சிரிப்போட வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதையெல்லாம் உனக்கு துணையாக இருந்து நானே வழிகாட்டுறேன். இத்தனை நாளா நீ நினச்சதுக்கு மாறாவே எல்லாமே நடக்குதுன்னு நீ வந்து என்னிடம் புலம்பி வருத்தப்பட்டாய் தானே? அதனால தான் இப்போது உன் எண்ணப்படியே எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும்னு இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக போது உன் குலதெய்வமாக நான் இருந்து உன் குலத்தையும் குடும்பத்தையும் 7 தலைமுறைகளையும் காப்பாற்றி ஏன் ஆசீர்வாதத்தோட எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். ரொம்ப நாளாகவே நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க. இப்போது அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகளை உனக்காகவே உருவாக்கி வச்சுருக்கேன். நீயும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நான் உனக்கு கொடுக்குற விஷயங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க முயற்சி செய். இப்போது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும்படி செய்வேன். ஏதாவது ஒரு உருவத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்கான உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையின் சறுக்கல்களிலிருந்து இப்போது நீ மீண்டு எழுந்து சாதிச்சு நிற்க போகிற. உனக்கான வருமானம் உயரப்போகுது. இனிமே உன் மனசுலையும் உயர்வான சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் வரப்போகுது. தேவையான விஷயங்களை மட்டும் நீ சரியாக செயல்படுத்தும் போது நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். நீயும் புது நம்பிக்கையோடு உனக்கான புது வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீண்ட நாட்களாக நீ தவறவிட்ட செயல்களை எல்லாம் இப்போது வெற்றிகரமாக செஞ்சு முடித்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும்
இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா ஒவ்வொரு நாள் பயணமும் உனக்கு வெற்றி பயணமாக நிறைவு பெறும் என் செல்லமே. என்னையே தொடர்ந்து வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமுமாய் நானே இருக்க போகிறேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் வந்து உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து உன்னுடைய ஜாதகத்தையும் சரி செஞ்சு இனி எந்த கஷ்டமும் கவலையும் உன்னை பின்தொடராத அளவுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறுவதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. ஒரு சிலர் உன்கிட்ட ஆணவத்தோட அகங்காரத்தோட நடந்துக்கிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. யாரை எப்படி திருத்தணுமோ, உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களை எப்படி மாற்றணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கெல்லாம் நான் சரியான பாடம் புகட்டி அவங்களுடைய தவறையும் உணர வைப்பேன். உன்னை உதாசீனம் செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளை அல்லவா? உன் மனசு கலங்கும்போது, நீ வருத்தப்படும் போது உனக்கு உதவிக்கு வராமல் நான் இருப்பேனா என்ன? இதோ வந்துட்டேன். இனிமே நீ தைரியமாக இருக்கலாம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனசில் நீ கவலைப்படுறதும், உன் குடும்பம் என்ன ஆகுமோ, எப்படி மாறுமோ, என்னவெல்லாம் நடக்குமோன்னு யோசிக்கிறதும் எனக்கு தெரியும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு தடங்களாக இருக்கிற அத்தனையும் நான் சரி செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் செல்லமே. என்னையே வணங்கக்கூடிய உனக்கு எதுக்காக அடிக்கடி கோபம் வருதுன்னே எனக்கு தெரியலை. இந்த வராகி அம்மா என்னதான் சிம்ம வாகினியாக இருந்தாலும் சாந்த சொருபினியாகவும் இருப்பேங்கிறது உனக்கு தெரியுமா? உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் என் முகத்தை பாரு. கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை வாழணும்னு முடிவு செய். உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கேன். அப்புறம் என்ன, தேவையற்ற சிந்தனைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. இழந்ததையே பற்றி யோசிக்காம இப்பொழுது எல்லாத்தையும் எப்படி பெறுவதுன்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்யி. உன் வாழ்க்கையே ஒரு புது அனுபவமாக மாறும். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இறை பக்தியோட நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களை செய்யும்போது உனக்கான நல்ல சக்திகளை நானே கொடுப்பேன். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவற விடாத. அன்றாடம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள முடியாமல் திணறுவதும் அதிலிருந்து வெளிவர வழிகாட்டுமா தாயேன்னு என்னை நோக்கி வணங்குவதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்குரிய காலகட்டத்தில் அவங்கவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டமும் நஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நடுத்தர வயதுக்கும் குறைவாக இருப்பவர்களுக்கே கர்ம வினைகள் பாடாய்படுத்தும் போது உனக்கு நான் என்னத்தை சொல்லுவேன்? உன் வாழ்க்கையிலையும் கர்ம வினைகள் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறதையும் நீ அதற்காக வருத்தப்படுவதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு. அனைத்தையும் சரி செஞ்சு என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தர்றேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத பல நேரங்களில் என் தரிசனம் உனக்கு கிடச்சிருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ போகிற பாதையில் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த வராகி அம்மாவின் உருவத்தையோ நாமத்தையோ பார்த்துருக்கிறதானே? அப்போதெல்லாம் நான் தான் உன்னை தேடி பல ரூபத்தில் வந்தேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ குழப்பமான சஞ்சலமான மனசோடு இருக்கும்போதெல்லாம் நான் உன் கூடவே இருக்கேன்னு உனக்கு அனுசரணையாக சொல்வதற்காக தான் என்னுடைய உருவத்தையோ என்னுடைய பேரையோ உன் கண்களில் காட்டுனேன். இப்போது கூட உன் மனசில் நீ நம்பிக்கையோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்போது அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. சந்தேகம் இல்லாமல் தைரியமாக இரு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட பல விஷயங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்காமல் தாமதமாயிட்டிருக்கிறது எனக்கு தெரியும். இந்த தடங்கல்களையும் தாமதங்களையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு சிரமங்களை தரலாம். ஆனால்
அந்த சிரமந்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும். சும்மா சிக்கலையும் சிரமத்தையும் பற்றி மட்டுமே கவலைப்படாம இந்த வராகி அம்மா மேலே நீ பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும். இப்போது உனக்கு ஏற்கனவே நிறைய வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் தாண்டி தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இனிமேலும் இதற்கு மேலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் மன வேதனையையும் மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன். முக்காலமும் அறிந்தவள் தானே இந்த வராகி அம்மா. இனிமே நடக்க போகிறத பார்த்து நீயே வியக்கப் போகிறாய். எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி தர நான் வந்துட்டேன். இனிமே பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லாத்தையும் தாண்டி நீ என்னுடைய அருளாசிகளை பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில் நீ நினச்சே பார்க்காத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போது. நீ அடுத்தடுத்து முன்னேறி அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கான வாய்ப்புகளை தர்றேனேன் செல்லமே. எல்லாருக்குமே வாழ்க்கை அழகாக அமைஞ்சிடாது. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையும் கிடையாது. உனக்கு அமைஞ்சதை நீ அழகாக மாற்றிக்கிறது தான் வாழ்க்கை. மாற்ற முயற்சி செய்யாமலே நீ எந்த கஷ்டமும் எந்த பிரயத்தனமும் படாமலேயே என் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லை வாழ்க்கை அழகா இல்லைன்னு குறைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கிடைச்ச வாழ்க்கையில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காம வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாற்ற முயற்சி செய். நிச்சயமாக நீ முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவும் நீ ஆசைப்படுவது போலவுமே நான் ஆக்கி தருவேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னுடைய கரம் தொட்ட உன் கைகளில் உனக்கு பிடிச்சது போல வாழ்க்கையவே மிக அற்புதமாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன்.